ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னை சூளைமேடு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டெரஸில் ஆல்ரெடி அவங்க ஸ்க்ரீட் போட்டு லே பண்ணி வச்சுருக்காங்க. பட் என்னன்னா நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் இருக்குது, லீக்கேஜும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி மேலே கூலிங் டைல் லே பண்ணணும் ரெக்வஸ்ட். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் மிஸ்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே ஸ்க்ரீன் போட்டு வச்சதுனால ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக டைல் லே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணிக்கலாம். புள்ளி போட்டுக்குவோம். இந்த புள்ளி போடுறது எதுக்காகனா இதுக்கு மேலே கலவை போட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கு மேலே நம்ம டைல் லே பண்ணும்போது கிரிப்பாக பாண்டிங் ஆகணும் இல்லையா, பழைய இந்த வெதரிங் கோர்ஸும் புதுசாக நம்ம போகிற அந்த கூலிங் டைலும் வந்து நல்லாவே பிடிப்பான இருக்கிறதுக்காக இந்த ஹேக்கிங் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஹேக்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெரஸை க்ளீன் பண்ண போகிறோம். டெரஸை வாட்டர் ஜெட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 கோட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலவை போட்டு டைல்ஸ் லே பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். சிமெண்டிசஸ் பாலிமர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறீங்க. ஸோ அந்த வீட்டில் லீக்கேஜ் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் வந்து 2 கோட் சிமெண்டிசஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பாலிமர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் கலவை போட்டு கூலிங் டைல் ஓட்டலாம். ஸ்லோப்பிங்காக பட்டன் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டீப் லெவல் பார்த்துட்டு. ஏற்கனவே இந்த டெரஸ் வந்து ஆல்ரெடி ஸ்லோப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூலிங் டைல் லே பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கூலிங் டைல் ஒட்டிட்டோம்னா அந்த லெவல் பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன செக் பண்ணுவோம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கூலிங் டைல் ஒட்டணும். வாட்டம் சரியில்லைன்னா நீங்கள் கூலிங் டைல் ஒட்டியும் கண்டிப்பாக லீக்கேஜ் வந்து டெரஸில் வர ஆரம்பிக்கும். எதுக்காகனா தண்ணி தேங்குச்சுனாவே தண்ணி ஊற ஆரம்பிச்சு. ஸோ பிஃபோரே வாட்டம் சரி பார்த்து புல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டன் மார்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கலவை எடுத்து நீங்கள் கூலிங் டைல் ஒட்டணும். அதுதான் சரியான ப்ராசஸ். ஸோ இப்போ பெட் மாட்டர் ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே தான் நம்ம கூலிங் டைல் லே பண்ண போகிறோம். இது நல்லா 1:4 ரேஷியோவில் நம்ம இந்த எம்சாண்ட் அண்ட் சிமெண்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பெட் மாட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூலிங் டைல் லே பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கூலிங் டைல் லே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்பேசர் யூஸ் பண்ணணும். ஸ்பேசர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கூலிங் டைல் போடவே கூடாது. ஏன்னா ஸ்பேசர் யூஸ் பண்ணி நம்ம போடும்போது டைல் க்ரௌட் ஸ்பெஷலிஸ்ட் வருது, பாலிமர் டைல் க்ரௌட் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நிறைய பேர் வந்து ஸ்பேசர் யூஸ் பண்ணாமல் ஒயிட் சிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணி மேலே வந்து லே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக லீக்கேஜ் வரும். நீங்கள் வந்து மினிமம் 4 mm இருந்து 8 mm வரைக்கும் நம்ம ஸ்பேஸ். அதே போல் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ரௌட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து வெயிலில் படுறதுனால ஒயிட் சிமெண்ட் வந்து சாலிட் கண்டென்ட் அதிகம். அதனால உங்களுக்கு கிராக் வர ஆரம்பிக்கும். அந்த டைலோட கேப் வழியாக கிராக் வர ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில் மழை தண்ணி வரும்போது கண்டிப்பாக அந்த கேப்பில் தண்ணி ஊறி வீட்டுக்குள்ளே லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பேஸர் வச்சு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாலிமர் டைல் க்ரௌட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எபாக்சி டைல் க்ரௌட் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அது யூவி ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஒன்லி பாலிமர் டைல் க்ரௌட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டூரேஷன் ரொம்ப நாளைக்கு வரும், லாங் லாஸ்டிக்காக வரும், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டைலோட சைஸ் வந்துன்னா 1x1 20 mm திக்னஸ். இதில் வந்து 10 mm நமக்கு மினரலே வந்துடும், அதாவது வந்து கூலிங் கண்டென்ட் வந்துடும். ஸோ அதனாலவே ரொம்பவே நல்லா ஹீட் ரெசிஸ்டன்ட் பண்ணும். நீங்கள் டைல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைல் பிரேக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒயிட் மினரல் கண்டென்ட் வந்து டோட்டல் திக்னஸில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். லைட்டாக மேலே கோட்டிங் மட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா நடக்க அது தேஞ்சிடும். அதுக்கப்புறம் சிமெண்ட் கண்டென்ட் தான் தெரியும். ஸோ நம்ம எதுக்காக கூலிங் டைல் போட்டோமோ அந்த பர்பஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதை பார்த்து கவனமாக வாங்க. இது போல் சர்வீஸ் வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.